இந்த காலத்தில் ஒரு நடிகரே இயக்குனராகி அல்லது இயக்குனரே தான் படத்தில் போட்டு வைக்கிறாங்களா, தயாரிப்பாளருக்கு அனுமதிப்பார்களா? இப்போல்லாம் செய்கிறதில்ல. இந்தப்பா ஒன்று டைரக்ட் பண்ணு அல்லது இது பண்ணு, மியூசிக் பண்ணு அல்லது எதாவது பண்ணுவேன், நீயே மூஞ்ச காட்டிகிட்டு இருக்காதுன்னு பல தயாரிப்பாளர்கள் சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் மீறி எல்லாரையும் அணுகுவது, அப்ரோச் பண்ணுவது என்பது அவ்வளோ சாதாரணமான நிகழ்வு இல்லை. அப்படி ஒரு செய்தியை தயார் செஞ்சுருக்கிறாரு நம்ம மாஸ் ரவி. இவர் அந்த காலத்தில் பார்த்திபன் மாதிரியோ, அந்த காலத்தில் பாக்யராஜ் மாதிரியோ, இது மாதிரி நிறைய நடிகர் டி ராஜேந்திரன் மாதிரியோ அவர் வந்து கதை வசனம் டைரக்ஷன் பண்ணுறப்போ இவரும் தனக்கு தேர்ந்த ஒரு கதையை எடுத்து அல்லது வேறு யாரும் காட்சிட்டு கிடைக்கவில்லை என்பதால் இவரே அந்த ஏட்டு நடிக்க, ஏங்க அவர்களாம் போய் 5 கோடி 10 கோடி கொடுக்கணும், நானே இது பண்ணுறேன்னு சொல்லி தயாரிப்பாளர் நம்ம நிறைய நிறைய பேர் தெரிந்த முகமாக இருக்க வேண்டும், தெரிந்த முகமாக இருக்கும். அப்போ தான் பிஸ்னஸ். தவறான கணக்கு. கங்குவா என்ன அவ்வளோ பெரிய அறிமுகம் இல்லாத மனிதராக பண்ணாங்க. அது மாதிரி ஒரு திரைப்படத்திலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம தயாரிப்பாளர் கமர்ஷியல் ஒரு சாங் போட்டுறேன், ஒரு குத்து டான்ஸ் போடனேன், ஒரு ஐட்டம் சாங் போடுங்கன்னு சொல்லிட்டு கதை இயக்குனருடைய ஃபீலிங் தான் படத்தோடைய அடிப்படை. ஆனால் அந்த ஃபீலிங்கை மதிக்காமல் கமர்ஷியலுக்கு அவன் வந்த பையனும் வாய்ப்பு கிடைச்சி 20 வருஷம் 30 வருஷம் கழித்து வரும்பொழுது அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, சரி எதுக்கு போய் தேவையில்லாமல் வெடிச்சுனா வெடிச்சுட்டு வேறு அந்த அசிஸ்டண்ட்டே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ சங்கரெல்லாம் போட்டாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அசிஸ்டண்ட்டே போட்டுருவாங்க. அதனால் அசந்து போயிடக்கூடாது என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது என்ன செய்கிறாருன்னா, அந்த மாஸ் ரவியை இயக்குனராக போட்டு எழிலினியன் என்ற தயாரிப்பாளர், அவரோட மனைவி ராஜாத்தி, நல்ல பேர் ராஜாத்தி என்ற பேர், எழிலினியன் அவர் ராஜாத்திக்கு ராஜாத்தியாக இருந்து பிந்தி மதியுக மந்திரியாக இருந்து அந்த தயாரிப்பை கொட்டுக்கிட்ட வெற்றி பெறக்கூடிய திரைப்படங்களை ஒன்றா கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது மியூசிக்கு ஜிகேவி தேவன் சொல்லி ஒரு மியூசிக் கொடுக்குறப்போ அந்த அப்படியே படம் பாதி கேமரா பாதி இவர் பாதி அடிச்சுட்டே வரார். அடித்து நவுத்தி கொண்டு நிற்க வச்சு பண்ணால் ஒரு இடத்துலையும் அந்த உணர்வுகள், வருத்தமான உணர்வுகள், ஹாப்பி மூடு, சாங்கு பட்டை கிளப்பியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்னென்னா, சாய்தீனா பற்றி சொல்லணும். சாய்தீனா ஒரு நல்ல நடிகர், நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, தெருவில் நாடகம் போட்டவர். அவர் எல்லா கேரக்டர்லேயும் முகம் உடம்பெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு சிவப்பு கலராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவ்வளோ கருப்பு ஒரு சிவப்பு கலராக இருக்க எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எம்ஜிஆர் மாதிரி இருப்பாருங்க. அந்த உடம்பு, அந்த கட்ஸு, அந்த எக்ஸசைஸு, அந்த ஏரியாக்காரங்கிற மாதிரி ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காதலர்களை காதலிக்கிற பொண்ணு இந்த வீடியோலாம் வச்சு ஏமாற்றி விட்டு கடைசியில் கற்பழித்து வர்றப்போ நியாயம் கேட்குற பெண்களை கொலை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இவர் பயன்படுகிறார். அது என்ன மாதிரியான நவரசங்கள் அத்தனையும் கொடுக்குறார். வருத்தம், மகிழ்ச்சி, அது மாதிரி நவரசங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் மூலம் அவருக்கு ரொம்ப ஹைப்பு கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு என்ன, சுப்பராயன் மாஸ்டர். ஆமாம், அவர் நிறைய வில்லனாக நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். ரவுடி தான், அடியாள் தான், கொலைக்காரர் தான், கூலிப்படை தான், அவ்வளோ பண்ணியிருக்கிறார். இந்த கல்லூரி வினோத்தும் தங்கதுரையெல்லாம் இருக்காங்கல்ல, இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆதித்யா இருக்கிறார்ல, அவர் அந்த கலாய்க்கிற மேட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆதித்யா கதிர் இந்த கலாய்க்கிறதெல்லாம் கேஷுவலாக பண்ணிட்டு போகிறார். இவர்களெல்லாம் ஒரு திறமையாளர்களை பிடிச்சி போட்டு அழைத்து விருப்பப்பட்டு மாஸ்டரவை ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். அவர் இறந்து போன காதலனாகவும் ஒரு காதலன், இவ்வளோ சொல்கிறீங்களே கதையை சொல்லுங்க சார், நீங்கள் ஒரு கதையை தவிர மிச்சதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னென்னா, ஒரு பெண்ணை ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. அம்மாவும் பிள்ளைய நிறைய ஒரு சாத்வீக முறையில் எல்லோரும் கனெக்ட் ஆகும். அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்பா இது மாதிரி கொலை செய்யக்கூடிய பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களாம் கனெக்ட் ஆகும். அப்பா உங்கள் அப்பா வன்முறையோடு போனது போகட்டும், அவர் சொல்லலை, சீன் வைக்கல தவிர அதை சொல்கிறார். ஆனால் கடைசி வரையிலும் ஒரு ஜிம்மெல்லாம் வைத்திருந்தாலும் கூட, அவர் பொழப்புக்காக வச்சுருந்தாலும் கூட, அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருந்தாலும் கூட, அந்த பெண்ணு தன்னை காதலிக்கிறாரா என்ன என்பது கடைசி வரையிலையும் தெரியாமலே இருந்து போய் விடுகிறார். ஆனால் அதே ஆள் திருப்பி வர்றாரு. அதான் ட்விஸ்டன்ட்டை. என்ன ட்விஸ்டன்ட்டன்னு நம்ம பார்க்கணும். இந்த திரைப்படத்தில் எல்லா வகையான மிக்ஸையும் கொடுத்துருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு, பாட்டு வேணுமா, காதல் வேணுமா, சோகம் வேணுமா, ஃபைட்டு வேணுமா, அத்தனையும் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம். வன்முறை என்பது ஒரு பக்கம் இருந்தால் தேவையான இடத்துல வச்சுருக்காங்க, பார்க்கலாம்ல. பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். குடும்பத்தோடு இந்த வாரம் வரக்கூடிய படங்களில் முக்கியமான படம் பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.